பரலோக பொக்கிஷத்தின் மீது உங்களுக்கு விசுவாசம் வேணும். அது என்ன பரலோக பொக்கிஷத்தின் மீது விசுவாசம்? நான் ஊழியத்திற்கென்று படுகிறதான பாடுகள், ஆத்மாக்கள் படுகிறதான பாடுகள், இவை ஒவ்வொன்றுக்கும் தக்க பலன் எனக்கு பரலோகத்துல இருக்கு. அந்த பரலோக பொக்கிஷங்கள் மீது உங்களுக்கு விசுவாசம் வேணும். அந்த விசுவாசம் இருக்குமையானால் நீங்க ஊழியத்தில் கஷ்டப்படும் போது, ஊழிய பாதையில வருகிற கஷ்டங்கள், இவை எல்லாத்தையும் சந்தோஷமாய் நீங்க தாங்கி தொடர்ந்து ஓடுவீங்க. காரணம் என்ன? பரலோகத்து பொக்கிஷத்தை நினைச்சு சந்தோஷப்படுவீங்க. தானியேலின் தீர்க்கதரிசன புஸ்தகம் 12வது அதிகாரம் 3வது வசனம் வாசிங்க. ஞானவான்கள் ஆகாய மண்டலத்தின் ஒளியை போலவும் அநேகரை நீதிக்கு உட்படுத்துகிறவர்கள் நட்சத்திரங்களைப் போலவும் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் பிரகாசிப்பார்கள். பாருங்க, பரலோகத்துல பொக்கிஷத்தை குறித்து உங்களுக்கு விசுவாசம் இருக்கணும். நான் இந்த காலத்துல ஆத்மாக்களுக்காண்டி பிரயோஜனமா இருக்க வேண்டியதில் பிரயாசப்படுகிறேன்னா, நான் பரலோகத்துல நான் பிரகாசமா இருப்பேன். ஞானவான்கள், அவங்க விசுவாசத்தை உடையவர்கள், ஞானவான்கள் ஆகாய மண்டலத்தின் ஒளியை போலவும் அநேகரை நீதிக்குட்படுத்துகிறவர்கள், அநேகரை பாவத்திலிருந்து இழுத்து எடுத்து தேவ ஜனங்களாக மாற்றக்கூடியவர்கள் நட்சத்திரங்களைப் போலவும் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் பிரகாசிப்பார்கள். அங்க உங்களுக்கு பொக்கிஷத்தை வச்சிருப்பார். கிரீடம் பிரகாசமா இருக்கும், முத்துக்கள் பிரகாசமா இருக்கும், அவங்களுக்கு தரக்கூடிய குறிக்கள் பிரகாசமா இருக்கும். நீங்கள் மற்றவர்களை காட்டிலும் அங்கேயே வித்தியாசம் உண்டு. தெளிவா சொல்றேன், பரலோகத்திலும் வித்தியாசங்கள் உண்டு. எப்படியாவது பரலோகம் போகணும்னு விரும்புறவங்க போயிடவே முடியாது. ஏன்னா வேதம் தெளிவா சொல்லுது, பிரயோஜனமற்ற ஊழியக்காரன். ஏலியை குறித்து எந்த தப்புமே வேதாகமத்துல சொல்லப்படல. ஆனா தன் பிள்ளைய ஒழுங்காட்டு நடத்தல, கழுத்து முறிஞ்சு மனுஷன் இறந்து போறான். நீங்க ஒருவேளை சொல்லலாம், நான் என்ன பரிசுத்தமாய் பாதுகாத்து கொண்டேன். அப்பிரயோஜனமான ஊழியக்காரன் என்று சொல்வார். பிரயோஜனமற்ற ஊழியக்காரன் சொல்லுவார். ஏண்டா, ஒரு ஊழியக்காரன் என்று சொல்லும் போது அடுத்தவர்களை ஆதாயப்படுத்த வேண்டும், அடுத்தவர்களை பாவத்தில் இருந்து விடுவிக்கப்பட செய்து நீதிக்குட்படுத்தவர்களாக செய்ய வேண்டும், அவர்களை ஞானவான்களாய் மாற்ற வேண்டும், தேவ மனுஷர்களாய் மாற்ற வேண்டும், பிரயோஜனம் உள்ளவர்களாய் இருப்பீங்க. அப்ப அப்படிப்பட்டதான அந்த பிரயாசத்துல, அப்படிப்பட்டதான அந்த ஓட்டத்துல கஷ்டங்களும் பாடுகளும் வரும்போது எது உங்களை பலப்படுத்தும் தெரியுமா? எது இந்த ஆவிக்குரிய ஓட்டத்துல தளர்ச்சி இல்லாமல் உங்களை நெருக்கி ஏவி உங்களை முன்னோக்கி ஓட செய்யும் தெரியுமா? இந்த பரலோக ராஜ்யத்தின் பொக்கிஷத்தை குறித்தான விசுவாசம். பவுல் அப்போஸ்தலன் இருந்துச்சு. அவர் என்ன சொன்னார்? நல்லதொரு போராட்டத்தை போராடினேன், ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்த வேண்டும் என்றதான தாகத்துல போராடினேன். எவ்வளவோ நிந்தைகள் வந்து சிலர் சொன்னாங்க இவர் அப்போஸ்தலர் இல்லைன்னு. நான் அப்போஸ்தலர் இல்லையா என்று திரும்ப எழுதார். மறுபடி பிரயாசப்படுறாரு. ஜனங்களே சொல்ற நீர் அப்போஸ்தலன் கிடையாது, நிருபம் எழுதார். நான் அப்போஸ்தலன் இல்லையோ, தேவனை தரிசிக்கவில்லையோ. அப்ப அந்த மனுஷன் என்னென்ன பாடு அனுபவிச்சிருக்கான் பாருங்க. இதனால போடா நீ உன் சபைன்னு சொல்லி வேற சபைக்கு போகல, ஆத்துமாக்களுக்காண்டி பிரயாசப்பட்டார். நல்லதொரு போராட்டம். நான் அப்போஸ்தலன் அல்லவா, நான் சுயாதீனன் அல்லவா, இயேசு கிறிஸ்துவை தரிசிக்கவில்லையா, அப்படிலாம் சொல்லப்பட்டிருக்கு. என்ன சொல்றேன்? நல்லதொரு போராட்டத்தை போராடினேன், என் விசுவாசத்தை காத்துக்கொண்டேன். அதான் ஏன் முக்கியம். எத்தனை பேர் விசுவாசங்கிறத கப்பலை சேதப்படுத்திட்டீங்க. நீங்க நல்லதொரு போராட்டத்தை, ஆத்துமாக்களுக்காண்டி போராட்டம் உள்ள ஒரு வாழ்க்கை வாழ்றீங்களான கிடையாது. அப்ப அது விசுவாசம் செத்த ஒரு வாழ்க்கை. நீங்க ஓடல, உங்க ஓட்டத்தை நிறுத்திட்டு இப்ப உட்கார ஆரம்பிச்சிட்டீங்க. 1 யோவான் 3 அதிகாரம் 1-3 வசனங்களை வாசிங்க. நாம் தேவனுடைய பிள்ளைகள் என்று அழைக்கப்படுவதனாலே பிதாவானவர் நமக்கு பாராட்டின அன்பை எவ்வளவு பெரிதென்று பாருங்கள். நீங்க என்ன சொல்றாங்க? நீங்க ஊழியத்துக்கு அழைக்கப்பட்டவங்க, நீங்க தேவனுடைய பிள்ளைங்க. அப்ப நீங்க கற்புள்ளவர்களா இருக்கணும், பரிசுத்தம் உள்ளவர்களா இருக்கணும். நீங்க ஏன் தேவனுடைய பிள்ளைகள், தேவனுடைய ஆசாரிய ஊழியத்திற்கு என்று பிரித்தெடுக்கப்பட்ட ஆசாரியர்கள். நீங்கள் ராஜரீக ஆசாரிய கூட்டத்தை சேர்ந்தவர்கள். நீங்கள் தேவனுடைய ஜனங்கள், தேவனுடைய பிள்ளைகள், தேவனுடைய மகன், தேவனுடைய மகள். நீங்க எப்படிப்பட்டவங்களா இருக்கணும்? 3வது வசனம். அவர் மேல் இப்படிப்பட்ட நம்பிக்கை வைத்திருக்கிறவன் எவனும் அவர் சுத்தமுள்ளவராய் இருக்கிறது போல தன்னை சுத்திகரித்துக் கொள்கிறான். எப்படி இருக்கணுமா? அவர் சுத்தமுள்ளவராய் இருக்கிறது போல தன்னையும் சுத்திகரித்துக் கொள். கற்புள்ளவர்களாய் இருக்கணும், அங்க கரை வந்துடக்கூடாது. பரிசுத்தம் உள்ளவர்களாய் இருக்கணும்.